என்னது? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8க்கு முன்னாடி அர்ணவ் வன்சிதாக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன் சொல்லிட்டு எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிக் பாஸ் 8லையும் பார்த்தீங்கன்னா அர்ணவ் எவிட் ஆகிறப்ப அன்சிதா ரொம்பவே அழுதுருந்தாங்க. பட் அன்சிதா லாஸ்ட் சில நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷால் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க அர்ணாவை மறந்து விஷால் கூட சேர்ந்த மாதிரி இருக்கு. அண்ட் அர்ணவும் பிக் பாஸ்க்கு அடுத்து அன்சிதா கூட பேசாத மாதிரி இருக்கு. அண்ட் நேற்று ரீஎன்ட்ரி கொடுத்த அர்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை தான் தாக்கியிருப்பாரு, நீ யாரையோ லவ் பண்ணுறியாமலன்ட்டு. அண்ட் இதுக்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா விஷால் வந்து நான் மேரேஜ் பத்திரிக்கை வந்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சிதாவை குறிக்க பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்சிதா காண்டி விஷால் அண்ட் அர்ணா அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷால் நேற்று எல்லா பேருமே தாக்கியிருந்தாங்க. ஸோ அன்சிதாவும் லவ் பண்ணுறேன், தர்ஷிகாவும் லவ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் விஷாலும் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதை பார்த்து எல்லா பேருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அன்சிதாவை டேக் பண்ணி இந்த மாதிரி விஷால் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் உள்ளே போனால் தான் அவர் வந்து ஆல்ரைட் ஆவார்னு சொன்ன மீமை ஷேர் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உள்ளே போவேன், ஸ்டே ஸ்ட்ராங் விஷால்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அன்சிதா அர்ணாவை இப்போ சுத்தமாக கண்டுக்காத மாதிரி இருக்குது. ஸோ அர்ணாவை பற்றி எந்த ஒரு மீமே ஷேர் பண்ணவும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் கான்டாக்டில் இல்லாத மாதிரியும் தெரியுது. அண்ட் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ணாவை சுத்தமாக கண்டுக்கல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விஷால் மேலே தான் செம கேரில் இருக்காங்க. ஸோ அன்சிதா கூடிய சீக்கிரமே ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ அவங்க விஷால்கிட்ட பேசுவாங்களா இல்லை அர்ணாவிட்ட பேசுவாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்க 3 பேத்துக்குள்ளேயுமே பெருசாக ஏதோ நடக்க போகுது.